தாவேக முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்படுவதாக அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்கவும் விஜய்க்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றம். பெருந்தன்மையை பெயரளவுக்கு மட்டுமே பேசும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாவேகவிற்கு எதிராக வன்மத்தை கக்கினார். மாமல்லபுரத்தில் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் குற்றச்சாட்டு. 50 வருடங்களாக பொது வாழ்க்கையில் உள்ள முதலமைச்சர் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசியது வடி கட்டிய பொய். சட்ட ரீதியாகவும் சாமர்த்தியமாகவும் பேசுவதாக நினைத்து பேசியிருப்பதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் நறுக் 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 என கொட்டியதாகவும் விஜய் விமர்சனம். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசு அவசரமாக அமைத்த தனிநபர் ஆணையத்தை தலையில் கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை படித்து காண்பித்து தாவேக தலைவர் விஜய் பேச்சு. இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுள்ளுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தப்பியோடி தலைமறைவாகிவிட்டதாக தெரிவித்த காவல்துறை. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய ஆதவ் மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பு என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். புரட்சி வெடிக்கும் என ஆதவ் வெளியிட்ட பதிவை அழிப்பதற்கு முன்னதாக 1 லட்சம் பேர் பார்த்துவிட்டதாகவும் விளக்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு தற்போது வரை 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை தகவல். நிலத்தை வழங்கிய உரிமையாளர்களுக்கு 400 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு.